ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கும் ஒரு பலாப்பழம் ரெசிபியோட தான் நான் வந்திருக்கேன். இது வந்து பலாப்பழம் சீடு ஃப்ரை. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் சீட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுண்ட அந்த ஒயிட் மேலே இருக்குன்னா அந்த ஒயிட்டு ஸ்கின்னு மட்டும் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ அதெல்லாம் எடுத்துட்டேன். பாருங்கள், இது ஒன்று நல்லதாக வாஷ் பண்ணி மெலீஸாக ஒன்று நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மெலிசாக நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதிலேக்கு தேவையான சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பவுட்ரு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுட்ரு கூட நான் சேர்த்து ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குக்கரில் போட்டு ஒன்று வேக வைக்கணும். ஸோ நான் குக்கர் ஸ்டவ்வில் வச்சுட்டு இதிலேக்கு சேர்த்து இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி கூட சேர்த்து கொடுத்து குக்கரை வந்து மூடி வச்சு இதை வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ அந்த சீடு நல்லா வெந்து நான் ஒரு பவுல்லேக்கு மாற்றிட்டேன். இனி இதிலேக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகா பவுட்ரு, 1/2 டீஸ்பூன் தனியா பவுட்ரு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுட்ரு. சால்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே சேர்த்ததுனால இப்போ சேர்க்க தேவையில்லை. இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இனி இது வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதுக்காக ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் ஆயில் சேர்த்து கொடுத்துருக்கேன். இதிலேக்கு ஒரு 2-3 அள்ளி பூண்டு வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்து கொடுக்கலாம். அப்புறம் நம்மளை ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா இந்த சீட்ஸை இதில் சேர்த்து நல்லதாக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி வந்து ஜஸ்ட்டு கிண்டி கொடுத்துருங்க. இதிலேக்கு கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து கொடுக்கலாம். இது சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி அந்த கலரெல்லாம் மாறி நல்லா ஒன்று ட்ரை ஆகி கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது ரெடி ஆகிடுச்சு. இனி இது ஒரு பிளேட்லேக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்ல டேஸ்டி பலாப்பழம் சீட் ஃப்ரை ரெடி. நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த லஞ்சுக்கெல்லாம் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.